வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒண்ணொண்ணா நம்ம பார்ப்போம். அது எல்லாத்துக்கும் முன்னாடி லோத்தா குரூப் பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தோம். அது பார்ட் 1 அப்டின்ட்டு மென்ஷன் பண்ணோம். அதுல டிஎல்எஃப் அண்ட் லோத்தாவ பற்றியான ஒரு கம்பேரிசன் இருந்தது. ஏன் ரெவென்யூ அதிகமா சம்பாரிச்சும் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா குறைவா இருக்கு அப்டிங்கிறத பற்றி நம்ம பேசியிருந்தோம். 2வது லோத்தாவ பற்றி விரிவா பேசணும் அப்டின்ட்டு நம்ம அந்த ஆர்டிக்கல்ல டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ 2வது பார்ட்டையும் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம களம் இறக்கியிருக்கோம். இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அத அடுத்தடுத்த பகுதிகளாக நம்ம வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். இதுல பல முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அத நீங்க பார்க்கும்போது இன்னும் புரிதல் அதிகமா ஏற்படும். இந்த லோதா பற்றியான தகவல்களுக்கு பல நண்பர்களும் காத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு வழியா அத போஸ்ட் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணிட்டு இருந்த நண்பர்கள் தாராளமா போய் படிங்க. radialoption.in அப்படின்னு நீங்க அடிச்சீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம வெப்சைட்குள்ள போகும். வெப்சைட்குள்ள போனீங்கன்னா அப்படியே எதெல்லாம் நம்ம புதுசா போட்டிருக்கோம் அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். நேத்து நம்ம ரிலையன்ஸ் டேட்டா சென்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். லைனா பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருந்த பதிவு ஒன் பை ஒன்னா இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக போட்டது மேலே இருக்கும். இதில் எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவையாக இருக்கும், மோஸ்ட்லி எல்லாமே ரொம்ப ஒரு அனாலிசிஸ் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்ட ஆர்டிகல்ஸ் தான். கிட்டத்தட்ட 32 ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்தராக இதை 1000க்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. தொடர்ந்து நம்மளும் ஒர்க் பண்ணுவோம். இந்த மாதிரி ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணுறதன் பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் ஒரு புரிதல் ஏற்படும், எனக்கும் ரீகலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். இன்கேஸ் எனக்கு ஒரு விஷயம் ஏதாச்சும் ஒரு இடத்துல மறந்து போகுது அப்படின்னா, டக்குன்னு போய் என்னோட வெப்சைட்டில் நான் இந்த இடத்துல சர்ச் பண்ணனா எந்த ஒரு விஷயம் எனக்கு தேவையோ அந்த விஷயத்த என்கிட்ட இருந்தே நான் நான் கலெக்ட் பண்ணி வச்ச டாக்குமெண்ட்ல இருந்தே என்னால் ஈஸியாக ரீகலெக்ட் பண்ணிக்க முடியும். இது ஒரு முக்கியமான ஒரு பதிவு. இது போக இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. பார்ப்போம், லாங் டேர்மில் பயணிப்போம். நல்ல வேல்யூ கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன உழைப்பை போட முடியுமோ அத்தனை உழைப்பையும் நம்ம போடவும் அதுக்கு நான் தயாராக இருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பங்குகள் அப்டேட்குள்ளே போவோம். முதல் நம்ம பார்க்க போகிறது கோல் இந்தியா பற்றியான அப்டேட் தான். கோல் இந்தியா இப்போது நம்ம நாட்டில் வெப்பம் எந்த அளவுக்கு இருந்துட்டு வருது அப்படின்ட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு 2 நாள் மழை வந்தது, அதுக்கப்புறம் மழையே பார்த்தீங்கன்னா காணோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா வெயில் கொன்று எடுக்குது, உட்கார முடியலைங்க வீட்டில். பலரும் இதை தான் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏசி இருந்ததுன்னா கூட கொஞ்சம் போட்டு ஜம்முன்னு உட்காந்துக்கலாம். ஆனால் ஏசி இல்லாதவர்கள் நிலைமை ரொம்பவே பரிதாபமான நிலைமை. பட் இன்னும் எத்தனை நாட்களுக்கு, இன்னும் ஒரு 2-3 மாதங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் திரும்ப சரியாயிரும். இப்போ மேட்ரு என்னன்னா, வெயில் காலம் அதிகமாயிருச்சு, பவர் டிமாண்ட் கூடிட்டு இருக்கு. ஆனால் நம்ம நாட்டில் பவர் ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கோலை பேஸ் பண்ணி தான் நடந்துட்டு இருக்கு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் கோலோட ப்ரொடக்ஷன் உயர்ந்திருக்கணுமா இல்லையா? ஆனால் கோல் இந்தியாவோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10% டிக்ளைன் ஆகிருக்கு. இது ஒரு குறிப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பார்ப்போம், வரக்கூடிய காலங்களில் கோல் இந்தியா அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வரக்கூடிய காலங்களில் எங்களுடைய டிமாண்டை இன்னும் பெருசாக உயர்த்துவோம், இம்போர்ட் பண்ணக்கூடிய தேவையை முற்றிலும் ஒழிப்போம் அப்படின்ட்டு கோல் இந்தியா ஒரு ரோட் மேப் கொடுத்துருக்காங்க. அதை சாதிப்பாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். கோல் இந்தியா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னும் இந்த மிடில் ஈஸ்ட் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குல்ல. இந்த மிடில் ஈஸ்ட் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் கோல் இந்தியாவில் இந்த மாதிரியான ஒரு அப்நார்மல் மூமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. நல்ல ஒரு ஏற்றத்தை கோல் இந்தியா டெலிவர் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த மூவ் என்னைக்கு மாறும் தெரியாது. ட்ரம்ப் ஒரு பல்ட்டி அடித்தா இந்த பங்கும் பல்ட்டி அடிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அதனால் இப்போ இருக்கக்கூடிய இடம் சேஃப்டி இல்லை. சேஃப்டியான இடம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இதெல்லாம் ரொம்பவே பொறுமையோடு உட்காந்துட்டு இருக்க வேண்டிய ஒரு இடமா இருக்குது. அதனால் பொறுமை இல்லாமல் நம்ம இந்த இடத்துக்குள்ளே போனோம்னா அதுக்கப்புறம் நீண்ட காலம் இந்த பங்கை ஏன்டா வாங்கணும் அப்படின்ட்டு போர்ட்ஃபோலியோவை வச்சு தினமும் பார்த்துட்டு இருக்கிறத தவிர வேறு வழி இருக்காது. பொறுமையாக நம்ம போவோம் கோல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா என்டிபிசி கிட்டேருந்து அப்டேட். என்டிபிசி இப்போ ஒரு 100 மெகாவாட்டுக்கு அளவுக்கான சோலார் ஒரு பிளான்ட்டை கமர்ஷியலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருச்சு. இந்த 100 மெகாவாட் ஆட் பண்ணுறது மூலிமா கிட்டத்தட்ட 90 ஜிகாவாட்டை அவங்க நெருங்கிட்டாங்க. கரண்ட்டாக ஒரு 89,805 மெகாவாட் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியை என்டிபிசி கன்சாலிடேட்டடாக வச்சுருக்காங்க. இது என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி. இன்னும் வேகமாக உயர்த்துவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் போர்ட்ஃபோலியோவையும் என்டிபிசிக்குள்ளே இன்டகிரேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஃப்யூச்சர் பிளான். ஃப்யூச்சர் ஆன ஒரு விஷயம்தான்.
நாளைக்கு நடந்துராது. எல்லாமே நடக்கிறதுக்கு நமக்கு இன்னும் காலம் எடுத்துக்கும். இடைப்பட்ட டைம்ல நமக்கு ஏதாவது சான்ஸ் கிடைச்சதுன்னா, என்டிபிசி திரும்ப வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றத பத்தி திங்க் பண்ணுவோம். இப்போ அரவுண்ட் ஒரு 400 கிட்ட பார்த்தீங்கன்னா, என்டிபிசி வந்து ட்ரேட் ஆயிட்டிருக்கு. ஸோ ஃபர்தரா ஏதாச்சும் ஒரு டிப் ஏற்படுமாங்கிறத மட்டும் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ இன்கேஸ் திரும்ப வந்து ஒரு 330க்கு கீழலாம் வந்ததுன்னா, இந்த இடத்துல நமக்கு அக்யூமுலேட் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்படும். ஸோ ஏற்படுதாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுவும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஏற்றத்த குடுத்துருக்கு. ஒரு ஆல் டைம் ஹை கிட்ட வந்துட்டு இப்ப ஒரு ரிவர்சல வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். என்ன நடக்குது இந்த பவர் கம்பெனிலன்ட்டு. ஸோ அடுத்தது பெர்ஜர் பெயிண்ட் கிட்ட இருந்து அப்டேட்டு. ஸோ பெர்ஜர் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 3லிருந்து 5% வரைக்கும் அவங்களுடைய பெயிண்ட் பிரைஸ வந்து உயர்த்த போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க டைட்டில் என்ன குடுத்துருக்கான்னு பாருங்க. என்டிடிவி ப்ராஃபிட் 35% வரைக்கும் பிரைஸ் ஹைக் இருக்குன்னு வந்து தவறுதலா போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 10% வரைக்கும் ஹைக் இருந்ததாவும் ஒரு அப்டேட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டா வந்து பிழை. இது வந்து வாண்டடா பண்ணாங்களா என்னன்னு தெரியல. மேபி கிளிக் பைட்டுக்காக பண்ணியிருக்காங்களான்னும் தெரியல. ஸோ வெப்சைட்லயும் இந்த மாரியெல்லாம் நடக்குதா? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ டெஃபினட்டா நடக்கும். ஸோ நான் சில இந்த ஆட்டோமொபைல் அப்டேட்லாம் நம்ம தமிழ் சேனல் தான். ஸோ நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் அப்டேட் நான் அதுக்குள்ள போய் படிக்கலாம் மாட்டேன். ஆனா அதோடது அந்த நியூஸ் ஃபீட்ல வரும். போய் பார்த்தா எப்பவுமே வந்து ஒரே தலைப்பு தான் வைப்பாங்க. என்னன்னா, அடிமாட்டு விலைக்கு இந்த கார், அடிமாட்டு விலைக்கு இந்த கார் அப்படின்ட்டு எல்லா காரையும் வந்து அடிமாட்டு விலை அப்படின்பாங்க. எந்த காருங்க அடிமாட்டு விலைக்கு இருக்கு? ஆல்டோ வாங்கணும்னாலே ரூ. 5,00,000க்கு மேல தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. வெறும் ஆல்டோக்கு ரூ. 5,00,000. ஸோ இன்னும் மற்ற காரெல்லாம் போகும்போது அப்படியே கூடுதலா போய்க்கிட்டே தான் இருக்கும். ஆனா அடிமாட்டு விலை, அடிமாட்டு விலைன்ட்டு ஸோ ஒரு கிளிக் பைட்ட வந்து வைக்கிறாங்க. ஸோ அந்த மாரி கூட இது இருக்கலாம். ஸோ ஓகே இப்ப நம்மட்ட பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ ஏசியன் பெயிண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் வரைக்கி ஒரு 6லிருந்து 8% வரைக்கும் பிரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. மேலேயும் வந்து பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற நிறுவனங்கள காட்டிலும் பிரைஸ் ஹைக் அதிகமா பண்ணக்கூடிய நிறுவனமா ஏசியன் பெயிண்ட் இருக்கு. ஏன்னா, பிரைஸ் ஹைக் பண்றதுக்கான ஒரு கெப்பாசிட்டி ஏசியன் பெயிண்ட்க்கு இருக்கு. பட் இந்த ஒப்பஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. கண்டிப்பா ஹைக் பண்ணுவாங்கன்னு நான் நெனைக்கிறேன். இல்ல மார்க்கெட் ஷேர பிடிக்கிறதுக்கு இன்னும் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கேம் விளையாடுவாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா, ஏசியன் பெயிண்ட்ஸ் ஸ்டில் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. கொஞ்சம் வளர்ச்சி இல்லாம இருந்தாலும் கூட, ஸோ ரொம்ப நாட்களுக்கு இந்த நிலை நீடிக்காது அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அதனால இது ஒரு நல்ல ஒரு பெட் தான். ஸோ லாஸ்ட் டிப்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டது. அத ஃபோக்கஸ் பண்ணேன். ஆனா, கண்டிப்பா திரும்ப ஒரு பீக்க ஒரு 3000 கிட்ட நெருங்குச்சுன்னா, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து இந்த ஏசியன் பெயிண்ட்ல நான் பண்ணுவேங்கிறத இங்க ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது ஸோ டூ வீலர் சேல்ஸ் பார்க்கும்போது, ஸோ இது ஹோல்சேல் போட்டிருக்காங்க. டொமஸ்டிக்ல பார்க்கும்போது ஹீரோ மோட்டார் கப்போட குரோத் 84% இருக்கு. 5,32,000 யூனிட் வித்திருக்காங்க. ஸோ இங்க 2,88,000 தான் இருக்கு. அந்த டைம்ல மேபி புரொடக்ஷன் இஷ்யூ இருந்திருக்கலாம். அடுத்தது ஹோண்டா 4,84,000 இருக்கு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஹீரோ இருக்காங்க. ஸோ ஒரு 50,000 வண்டி கிட்ட பார்த்தீங்கன்னா அதிகமா வித்திருக்காங்க. அதே சமயத்துல ராயல் என்ஃபீல்ட் இருக்காங்க 1,00,000 யூனிட் சூப்பரான சேல்ஸு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் BSASD, ஸோ மஹிந்திராவோட சப்சிடரி பார்த்தோம். ரொம்ப கம்மியா தான் விக்கிறாங்க. வருஷத்துக்கே பார்க்கும்போது ஒரு 50,000 வண்டி கிட்ட தான் விக்கிறாங்க. எப்படி க்ரோ பண்ணி கொண்டு வராங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் எல்லாம் வந்து இருக்காங்க. டிவிஎஸ் டொமஸ்டிக்ல ஒரு 3,00,000 வண்டி கிட்ட வந்து வித்திருக்காங்க. ஆனா டிவிஎஸோட குரோத் இந்த ஏப்ரல் மாசத்துல சிங்கிள் டிஜிட் குரோத் தான் பதிவு பண்ணியிருக்காங்க. இது குறிப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ 7% பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டோட்டல் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதில சில விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. சப்ளை செயின் இஷ்யூ இது காரணமால சேல்ஸ் வந்து பெருசா இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன ஏதுன்ட்டு பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். இது தொடருதான்ட்டு. ஆனா இந்த மாசம் தொடர்ந்து வந்து 20, 30 அப்படின்ட்டு குரோத்த குடுத்துட்டு இருந்த நிறுவனம் சிங்கிள் டிஜிட் குரோத்த குடுத்திருப்பது அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான். ஸோ இதனால ஒரு நல்ல குரோத் ஸ்டாக்ல ஒரு கரெக்ஷன் ஏற்படுமாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நமக்கு இப்போ ஃபோக்கஸ் எல்லாம் மகேந்திரா தான்ப்பா. ஸோ வெயிட் பண்ணுவோம். மகேந்திரா ஒரு சான்ஸ குடுத்ததுன்னா, அந்த இடத்துல பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடியே அவசரப்பட வேண்டாம். ஸோ இப்போதைக்கு பெருசா எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் நடக்காதுன்னு நான் நெனைக்கிறேன். மேபி நடக்காம சான்ஸ் ஏற்பட்டா மட்டும் தான் நமக்கு சான்ஸ். அதர்வைஸ் அந்த பணம் பாட்டுக்கு சிவனேன்னு அது லிக்விட் ஃபண்ட்லயோ, இல்ல ஃபிக்ஸட் டெபாசிட்லயோ, இல்ல சேவிங் அக்கவுண்ட்லயோ தூங்கட்டும். என்னைக்கு வாய்ப்பு வருதோ, "எந்திர்றா தம்பி போ உன் வேலைய காட்டு" அப்படின்ட்டு நம்ம அனுப்பி விடுவோம். அதுவரைக்கும் அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கட்டும். ஓகே. ஸோ இப்போ இவங்களுடைய ஸ்கூட்டர் சேல்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, நல்லா க்ரோ ஆயிருக்கு. 24% க்ரோ ஆயிருக்கு. ஆனா பைக் சேல்ஸ் பார்க்கும்போது அ இதாயிருக்கு, டிக்ளைன் ஆயிருக்கு. 2,00,000 யூனிட் தான் வந்து வித்திருக்காங்க ஓவராலா. ஸோ இதுக்கு முன்னாடி 2,20,000 யூனிட் கிட்ட வித்திருக்காங்க. ஸோ பைக் சேல்ஸ்ல இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கிறது நம்ம இங்க பார்க்க முடியுது.
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜீப். புதுசா பார்த்தீங்கன்னா, ஜீப்போட இந்த அவெஞ்சர் இந்தியாவிலயும் வந்து லான்ச் பண்ண போறதா ஒரு செய்தி வந்திருக்கு. பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. பட் இந்தியால சக்சஸ் ஆவதற்கான சான்சஸ் இல்லன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ எப்படியும் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, இவனுங்க கன்னா பின்னான்னு வந்து வச்சிருப்பாங்க. இந்த பிரைஸ் நம்ம ஆளுங்களுக்கு டெஃபினட்டா வந்து செட் ஆகாது. ஸோ அது போக ரியர் டிசைன் பாருங்க. ஸோ இதெல்லாம் எந்த காலத்து டிசைன்? இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த டிசைன வச்சு இவன் ஓட்டிட்டு இருக்கான். ஆனா, சோகம் என்னன்னா, இந்த மாடல்ஸ்க்கெல்லாம் குளோபல் மார்க்கெட்ல ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குங்க. நான் கூட இதெல்லாம் எவங்க வாங்குவான் அப்படின்னு பார்த்தா, ஸோ இதுக்கான டிமாண்ட் சூப்பரா இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் பார்க்கும்போது நல்லா சூப்பரா இருக்கு. டிசைன் பார்க்கும்போது அவங்களுடைய அந்த பாரம்பரியமா இருக்கக்கூடிய டிசைன அப்படியே வந்து எவால்வ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. லுக்கும் நல்லா இருக்கு. ஆனா பேக்ல ரொம்ப சிம்பிளா வந்து இருக்கு. ஸோ கனெக்டட் டெயில் லைட் இந்த மாரி எதுவுமே வந்து குடுக்காம தான் ஒரு சிம்பிளா குடுக்குறாங்க. ஸோ ஹிட் ஆகுறது நம்ம மார்க்கெட்லலாம் வாய்ப்பே இல்ல. ஆனா குளோபல் மார்க்கெட் பிரேசில்லலாம் பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா இது ஒரு நல்ல வெற்றிய சந்திக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ லான்ச் பண்றாங்க அப்டேட்டட் மாடல. ஸோ இது பிரேசில் அண்ட் இந்த லத்தீன் அமெரிக்கா இங்கெல்லாம் ஒரு நல்ல சேல்ஸ இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி நடக்குதுன்ட்டு. பட் ஸ்டெல்லன்டீஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏசியன் பசிபிக் ரீஜன தவிர பேலன்ஸ் எல்லா பக்கமுமே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டபுள் டிஜிட் குரோத்த ஸ்டெல்லன்டீஸ் வந்து குடுத்துருக்காங்க. குறிப்பா நார்த் அமெரிக்கா அண்ட் இந்த யூரோப். ஸோ இங்க 2 தான் வால்யூம் கெயின் இருக்கு. ஸோ வால்யூம் ஷேர் இருக்கு. அதுலயும் குறிப்பா யூரோப்ல தான் ஸ்டெல்லன்டீஸ்க்கு நல்ல ஒரு வால்யூம் கேமே இருக்கு. நார்த் அமெரிக்காவ பொறுத்தவரைக்கும் ஒரு டீசென்ட்டான நம்பர்ஸ் தான். மற்ற கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ 2 ரீஜன் தான் முக்கியமான ரீஜன் ஸ்டெல்லன்டீஸ பொறுத்தவரைக்கும். ஸோ அங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்காங்க. அத பற்றிய ஒரு ஆர்டிக்கிள் போடணும்னு நான் நெனச்சேன். ஸோ மற்ற நிறுவனங்கள் கூட கம்பேர் பண்ணி, பட் நம்ம அடுத்து ஏதாவது ஒரு சான்ஸ் இருந்ததுன்னா நம்ம போடுவோம். ஸோ நெறைய பெண்டிங் ஆர்டிக்கிள் இருக்கு. எழுதுறதுக்கு டைம் இல்ல. ஆனா இன்னைக்கு, நாளைக்கு உட்காந்து கம்ப்ளீட்டா வேலை செய்யணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதன் விளைவா தான் ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல மைக்ரோசாஃப்ட்ட பற்றி நான் ஒரு அப்டேட் போட்டிருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் 2வது திரும்ப ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல நான் போடுவேன். ஏன்னா, லாஸ்ட்டா நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 35 நாள் ஆச்சுங்க. 35 நாளைக்கு அப்புறம் திரும்ப ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல இப்ப வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பல அப்டேட்ட நம்ம ரிட்டெயில் ஆப்ஷன்லயே டிஸ்கஸ் பண்ணிடுறோம். நம்ம வீடியோ போடுறதுக்கு ஒரு மொட. ஸோ இந்த வீடியோ பெருசா வியூவும் வராது அங்க போட்டாலும். அதே மாரி தனியா எஃபோர்ட் போடுறதுக்கு டைமும் இல்லங்கிறனால டக்குன்னு நம்ம இங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துல பேசிடலாம் அப்படின்ட்டு பேசினேன். ஆனா மைக்ரோசாஃப்ட்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அதோட ரிசல்ட்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோன்ட்டு எடுத்துட்டு வந்தேன். அதுல தெளிவா நம்ம பேசியிருப்போம். ஸோ ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் வேலை செய்றதுக்கு ட்ரை பண்ணலாம். பல முக்கியமான விஷயங்கள நம்ம பல முக்கியமான புரிதல்கள நம்ம ஃபோக்கஸ் பண்ண பங்குகள் அண்ட் ஃபோக்கஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கக்கூடிய பங்குகள் பற்றியான இம்பார்ட்டன்ட் அப்டேட் எல்லாம் டெஃபினட்டா இன்னி ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம் நடக்குதா அப்படின்ட்டு இதுவாச்சு. ஸோ இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். ஸோ பயனுள்ளதா இருந்ததுன்னா எப்பவும் சொல்றது தான். அதாவது இப்போ சில நாட்களா சொல்றது, நம்ம நண்பர்கள் மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. ஸோ லைக் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பல டைம் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு லைக் மட்டும் கொஞ்சம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் அது பயனுள்ளதா இருக்கும். எனக்கு அது பயனுள்ளதா இருக்கும். அடுத்தது ஸோ புதுசா வர நண்பர்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா மட்டும் லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். ரிட்டெயில் ஆப்ஷன்லயும் சரி, ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல்லயும் சரி, இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!